சென்னை 1000 விளக்கில் அலுவலகத்திற்குள் புகுந்து மாற்றுத்திறனாளி மற்றும் பெண் மீது தாக்குதல் நடத்திய அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிக்கலாம். சாலமன் வணக்கம். என்ன நடந்தது? இந்த தகராறுக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை 1000 விளக்கு பகுதியில செந்தில் நாதன் மற்றும் ரேகா ஆகியோர் இணைந்து ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில கடந்த 10ஆம் தேதி இந்த அலுவலகத்திற்குள் புகுந்த ரமணி என்ற பெண்மணி மற்றும் அவரது சகோதரர்கள் என புகுந்து திடீரென செந்தில்நாதன் என்பவருடன் வாக்குவாதத்துல ஈடுபட்டு அவரை தாக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டனர். அதன் பின்பாக பல்வேறு வாக்குவாதம் நிகழ்ந்த பின்னர் மீண்டும் தாக்க தொடங்கினர். இதுல செந்தில்நாதன் அவர் மாற்றுத்திறனாளியான அவர் மீது தாக்குதல் நடத்தினார். அது மட்டுமின்றி இதனை தடுக்க வந்த ரேகா என்பவர் மீதும் அந்த கும்பல் தாக்குதல் நடத்தியதுல ரேகா மற்றும் செந்தில்நாதன் ஆகியோர் காயமடைந்தனர். உடனடியாக இது தொடர்பாக 1000 விளக்கு காவல் நிலையத்துல இந்த காயமடைந்த இருவரும் அளித்த புகாரின் பேர்ல பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள்ல இந்த ரமணி மற்றும் அவரது சகோதரர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். குறிப்பாக மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில ரமணி மற்றும் செந்தில்நாதன் ஆகியோர் கணவன் மனைவி என்பதும் இவர்களுக்குள் விவாகரத்து தொடர்பான பிரச்சனை நிலவி வரக்கூடிய நிலையில இவர்கள் நீதிமன்றத்துல இவர்களது வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில இந்த பிரச்சனை தொடர்பாகத்தான் ரமணி அவரது சகோதரர்கள் இணைந்து செந்தில்நாதன் மற்றும் ரேகாவை தாக்கி இருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்படவில்லை என குற்றஞ்சாட்டி அந்த மாற்றுத்திறனாளியான செந்தில்நாதன் என்பவர் மாற்றுத்திறனாளி ஆணையத்திலும் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த புகாரின் மீது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.